இதுதான் டார்கெட். இதை செய்தால் நெக்ஸ்ட் சிஎம் நீங்கள்தான். டாப் ஆலோசகர் விஜய்க்கு போட்டுக் கொடுத்த ஸ்கெட்ச். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் பட்சத்தில் ஆளும் கட்சி என தொடங்கி மாற்றுக் கட்சியினர் வரை பலரும் அரசியல் சார்ந்த வியூகங்களை திட்டமிட தொடங்கி உள்ளனர். அந்த வகையில் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தங்களுக்கான ஆலோசகர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பாஜக, திமுக என தொடங்கி பல கட்சிகளுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோருடன் தாவேகா விஜய் ஒரு மணி நேரமாக ஆலோசனை செய்துள்ளார். இதில் அரசியலின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலை சந்திக்க மக்களிடம் எம்மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும் எல்லாம் கேட்டுள்ளாராம். குறிப்பாக நடந்து முடிந்த மாநாடு என தொடங்கி அனைத்திலும் விஜயை முழு அரசியல்வாதியாக செதுக்கி வருவது அக்கட்சியின் ஜான் ஆரோக்கியசாமி தான். இப்படி இருக்கையில் அவர் பிகேவிடவும் சில அறிவுரைகளை கொடுத்துள்ளாராம். இவர் முழுமையாக தாவேகாவிற்கென செயல்பட முடியாது. அதற்கு முக்கிய காரணம் ஐபேக் நிறுவனத்தில் இவர் இல்லாமல் இருப்பதுதான். அதேபோல் இந்த நிறுவனம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வேலை பார்த்தது. அதேபோல் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் தஞ்சிக்கும் என பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. அதனால் இவர் அரசியலில் குறித்த கட்டமைப்பு பற்றி எடுத்துரைத்து வாக்கு வங்கியை எப்படி கவர வேண்டும் என்ற திட்டங்களை மட்டுமே விஜய்க்கு புகுத்தியுள்ளாராம். அதன்படி வீட்டில் ஒருத்தர் வாக்காவது பெற முயற்சிக்க வேண்டும், அதற்கேற்றாற்போல் களப்பணி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக, திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் கலைக்க தங்களால் மட்டுமே முடியும் என்பதால் அதற்கான திட்டங்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது.